பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 118:24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமீன். அநேகர்களுக்கு இந்த நாட்களை குறித்து அநேக எண்ணங்கள் இருக்கு. இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது நமக்கு நல்ல நாளாய் அமையாது, இந்த நாள் கரி நாள், இந்த நாள் வெளிச்சத்தின் நாள், இந்த நாள் இருளின் நாள், இந்த நாளில் நம்ம ஒரு செயலை செய்தால் இது நமக்கு தோல்வியாய் முடியும் என்று அநேக மக்களுக்கு அநேக விதமான எண்ணங்கள் இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஏசப்பா நமக்காக ஒரு நாளை கூட்டி தருகிறார் என்றால், இந்த நாளை காணும்படியாக அவர் கூட்டி தருகிறார் என்றால், அந்த நாள் உங்களுக்காக உண்டு பண்ணின நாள், நமக்காக உண்டு பண்ணின நாள். ஏசப்பா நமக்கு ஒரு நாளை கூட்டி தருகிறார் என்றால், அது சோதனையின் நாளா இருந்தாலும் கூட, வேதனையோடு நம்ம எழும்பினா கூட, பலவிதமான கஷ்டங்களோடு நம்ம எழும்பினா கூட, அது நமக்காக தேவன் உண்டு பண்ணின நாள். அந்த நாளிலே எல்லா வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் மாற பண்ணுகிற நாளாய் மாறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நாளை ஏற்படுத்துகிறார் என்றால், அது நிச்சயம் நமக்கு நன்மையின் நாளாக தான் அமையும். நாட்களை குறித்து இந்த உலகத்திலே அநேக விஷயங்கள் உண்டு. புற ஜாதி ஜனங்கள் நாட்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக் கொள்வார்கள். ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளும் கூட அநேக காரியங்களை நாட்களை குறித்து சொல்லிக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உண்மையாய் அவரை மாத்திரம் விசுவாசித்திருக்கிற பிள்ளைகள், எந்த நாளா இருந்தாலும் இது என் கர்த்தர் எனக்காக தந்த நாள் என்று தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, ஆண்டவரே இந்த நாளை நீர் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நான் மகிழ்ந்திருக்க எனக்கு பலனை தாரும், இந்த நாளிலே நான் சந்தோஷமா இருக்க எனக்கு பலனை தாரும், இந்த நாளிலே நான் வெற்றி சிறக்க எனக்கு பலனை தாரும், இந்த நாளிலே நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நன்மையாய் மாற எனக்கு கிருபை செய்யும், இந்த நாள் என்னுடைய வீட்டில் நன்மை கொண்டு வருகிற நாளாய் மாறட்டும், இந்த நாள் என்னுடைய வீட்டை நெருக்கி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டுகிற நாளாய் மாறட்டும், நான் ஜனங்கள் சொல்லுகிற அந்த நாளை குறித்து நான் பயப்படாதபடி எனக்காக தேவன் இந்த நாளை தந்திருக்கிறீர் என்றால், இது என்னுடைய வாழ்க்கையின் நன்மையை கொண்டு வருகிற நாளாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜபிக்கும் போது, நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்கும் போது, நிச்சயம் தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் எதிர்கொள்வோம். இந்த நாளில் என்ன காரியம் இருந்தாலும் தேவனோடு உறவாடி ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே எல்லா காரியங்களையும் செய்வோம். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் விடுதலையின் நாளாக, இந்த நாள் இரட்சிப்பின் நாளாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாறி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள். இது கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து இருக்க கர்த்தர் நமக்கு புதிய அற்புதத்தை அதிசயத்தை செய்வார், நற்செய்திகளை கேட்க பண்ணுவார். அதனால இந்த விசுவாசத்தோடு இந்த நாளின் நம்பிக்கையில, இந்த நாளின் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.